சார் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அன்பு சகோதரர் அஜித் அவர்களும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு தன்னோட புகழை வியாபாரம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கு மீன் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு கொள்கை இல்லை. ஒரு ஹீரோ யார் வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும். ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க வந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு சார். சரி, உங்கள்கிட்ட தான் கொள்கை இருக்குது, உங்களுக்கு கூட்டம் வரமாட்டேங்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? திரு சீமானுடைய முழு அரசியலும் விஜய் எதிர்ப்பு என்றே மாறிப்போய் விட்டது தெரிகிறதா? அப்புறம் நேற்று எழுதி வச்சுட்டு படிக்கிறார் விஜய் அப்படின்றது ஒரு விமர்சனமாக சொன்னார். சரி, எழுதி வச்சுட்டு படிக்கிறது தப்பு தான், நானும் ஒத்துக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் எழுதி வச்சே தப்பாக படிக்கிறார், அதுதானே நீங்கள் பேசணும். அதில் எல்லாரும் படிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சின்ன சீட்டில் படிக்கிறாரா, மிச்சவங்களாம் பெரிய சீட்டில் படிக்கிறாங்க. நீங்கள் அதுதானே விமர்சனம் பண்ணணும். முதல்வர் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கல, பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டாங்கன்னா கேட்காத கேள்விக்கெல்லாம் இவராக பதில் சொல்கிறாரு. கஷ்டத்துக்கு அடுத்த கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அதை விமர்சனம் பண்ணணுமா? ஆளுங்கட்சி மீது தானே உங்கள் விமர்சனத்தை நீங்கள் கூர்மையாக்க வேண்டும். திராவிடத்திற்கு மாற்று, திராவிடத்தை ஒழிப்பேன்ட்டு தானேங்க நீங்கள் கட்சி தொடங்குறீங்க. வெறும் விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சுருங்குவது தான் உங்கள் கொள்கையா? இதான் உங்கள் கொள்கை? என்னமோ கொள்கை இருக்குன்னு என்ன விஜய் எதிர்ப்பு தவிர இப்போ என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? சீமானுக்கு என்னென்னா தெரிஞ்சு போச்சு, நம்ம இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்து விட போகிறார் என்பதை சீமான் அவர்கள் நன்றாகவே தெரிந்து கொண்டார். ஸோ மீண்டும் விஜயை விமர்சனம் செய்வதன் மூலமாக திமுகவிடமிருந்து பேமெண்ட்டு அவ்வளவு வரும் என்பதை அவர் உறுதியாக நம்புகிறாரோ என்று தான் தோன்றுகிறது. இல்லைன்னா இவ்வளோ திட்டுறதுக்கான தேவை என்னப்பா? எந்த நிகழ்ச்சி, எந்த ப்ரெஸ் மீட் வச்சாலும் விஜய் ரெண்டு திட்டுதுப்பா. இதுக்கு முன்னாடி சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்ப, இவரெல்லாம் தெலுங்குரு, போய் அங்கே தெலுங்கு தேசத்தில் போய் நீங்கள் போய் அரசியல் பண்ணுங்க, இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்படி ஐயா விஜயகாந்த் அஜித்தை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு. இதே சார் அன்பு சகோதரர் அஜித்ன்றார்ல, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிட்டான், அஜித்தாவது வெங்காயமாவது, இவரெல்லாம் அரசியலுக்கு வர தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லுவார் சார் அண்ணே. இவர் இப்போ நீங்கள் ஒரு விஜயகாந்த் தெலுங்கு போய் ஆந்திராவில் நில்லுன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ஏன் விஜய் தமிழர் தானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் சீமானோட வாக்கு வங்கியை காலி பண்ணிடுவாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா. காலி பண்ணி 8% தான் நீங்கள் ரெண்டு கட்சிக்கிட்டையும் மாறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த உனக்கு இந்த கேண்டிடேட்டு, உனக்கு அந்த கேண்டிடேட்டுன்னு மாறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது இந்த 8%ன்றது 3% ஆயிடுச்சுன்னா யார் உங்களை சீண்டுவா? அண்டு நெருக்கமானவர்களிடம் சொல்கிறாரான், அது எப்படி விஜய் என்னை கடந்து போகிறான்னு நான் பார்த்துடுறேன். இன்னொன்று அவருக்கு என்ன அதிகமாக கோபமாக இருக்குன்னா, விஜய் இவர் கண்டுக்கிறதே இல்லை. இவர் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வம்பு எடுத்து அவரை சீண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விஜய் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குறாரு. விஜய் எப்போ போப்பா வருமா அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு ஒரு வேறு சைடு தான் ஒரு விஜய் செத்து போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவ்வளோதான், அதிகபட்சம் உனக்கு அவ்வளோதான், ஓகேவா, கழுத புலி அப்படின்ட்டார். என்ன அது வேறு இன்னும் கோவம்னா, எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவன், இதுக்கெல்லாம் என்ன ஒரே வழி என்னென்னா என்கிட்ட கவர்மெண்ட்டை கொடுத்துப்பாரு, நான் இந்த மாதிரி அடுத்த அதிபராக போகிறவன், இப்போதே அதிபர் ஆகிவிட்டேன், 60,000 டன் அரிசி கப்பலை கடத்தினவன் நான், இவ்வளவு திறமைகளுக்கு சொந்தக்காரன், என்னை வந்து நான் இவ்வளோ விமர்சனம் பண்ணி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்ன அதுவும் கழுத புலின்னு வேறு சொல்கிறேன் அப்படின்னு காண்டில் நான் என்னை எப்படி விஜய் கடந்து போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன், விட மாட்டேன், எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், நான் அவனை விடவே மாட்டேன்னு ஒரு வெறி பிடித்தது போல விஜய் மீதான விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் தொடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அவர் பின்னால் அடிமைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சீமான் முன்மொழிந்த தமிழ் தேசியம் என்ற அரசியலுக்காக வந்தவர்கள். சீமான் சூப்பர் ஸ்டாரா? நானே அப்படிதான் சார் இருந்து இன்னைக்கு அவருக்கு எதிராக நிற்கிறேன்னா உண்மை எனக்கு தெரியுது. அப்போது இந்த தமிழ் தேசியத்தை தானப்பா நீ பேசணும். நீங்கள் அது கூட நான் சொல்கிறேன். ஏற்கனவேங்க சார் விஜய் வரும்போதே தமிழ் தேசியத்தை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணி திரு விஜய் பேசுவார். இதுக்கு முன்னாடி சார் அவர் வந்து தமிழ் தேசியம் வந்து வளரணும், அவர் வந்து விஜய் வந்தார்னா எனக்கு உறுதுணையாக இருக்கும், அவர் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இப்போ வந்துட்டு உன் யார் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு கூப்பிட்டா? உன் வீட்டு முன்னாடி வந்து எவனா அதை கத்துனானா? இன்னும் இவர் வீட்டு முன்னாடி வந்து சீமான் வந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அதை வந்து சொன்னானா சார்? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அதே அப்புறம் என்னென்னமோ நான் சினிமாவை தியாகம் பண்ணிட்டு வந்தேன், யார் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுன்னு இவரே பேசியிருக்கிறாரு. அவர் தம்பி விஜய் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், 150 கோடி அவரோட சம்பளம்ட்டு இவர் தான் பேசியிருக்காரு. அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது, அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. இன்றைக்கி என்ன இப்போ ஒரு மனசாட்சியோட பேச வேணாமாப்பா, நம்பர் 1 பேங்கபிள் ஸ்டார்ப்பா விஜய்.
கேரளா பிஸ்னஸ்ஸு, கர்நாடகா பிஸ்னஸ்ஸு, ஆந்திரா பிஸ்னஸ்ஸு, பாலிவுட் பிஸ்னஸ்ஸுன்னு விஜயோட பிஸ்னஸ் 1000 கோடி, இந்தியாவில் 1000 கோடி, விஜய் படத்துக்கு 1000 கோடி வியாபாரம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் நடிக்கிறேன்னு சொன்னார்னா தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்க. அவர் விட்டுட்டு வந்திருக்காருன்றது உண்மை தானே. உங்களுக்கு ஏங்க இவ்வளோ பொறாமை? ஸோ எவ்வளோ சுருங்கிட்டார் அவர் தெரியுதா? விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சீமான் சுருங்கி போய்விட்டார். இந்த தேர்தலோடு அவரது அரசியல் எதிர்காலமே முடிந்துவிடும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் இப்படி இது மாதிரி ஒரு தனிநபர் தாக்குறதே ஒரு கட்சியோட நோக்கமாகவும் லட்சியமாகவும் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது. இங்கே இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த உங்கள் கொள்கையெல்லாம் எங்கே? அதுவும் மக்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு ஆடு மாடு கூட, மரத்து கூட, தண்ணி கூட, இது எவ்வளவு வசதியாக திமுக மீதான கோபத்தை மடைமாற்றுவதற்கு பயன்படுகிறது என்பது தெரிகிறதா? நீங்கள் விஜய் அவர்களோட ரசிகர்களை, விஜய் கட்சியின் தொண்டர்களை அரசியல் படுத்தும் வேலையைத்தான் விஜய் செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது அரசு மீது கூர்மையான விமர்சனங்களை செய்ய வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தினர் இன்றைக்கி சீமானோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்க சார். இப்போங்க சார், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் அவர்கள் கண்டுக்கல, இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸு தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து 2 கட்சியுமே சமூக வலைத்தளங்கள் ஸ்ட்ராங்கு. நாம் தமிழரும் சரி, தாவேக்காவும் சரி, சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள். நம்ம அந்த கார்டெலாம் போட்டோம், தேங்க்ஸ் கார்டு போடும்போது விஜய் வந்து இருவர் வெற்றியையும் தீர்மானிக்கிறாரு. கீழே வந்து சீமான் பார்த்தீங்கன்னா திரு விஜய்க்கு வேட்டு வச்சிட்ருக்காரு அப்படின்னு தான். ஏதோ ஒரு புள்ளியில் திரும்பி ச்சே அப்படின்னு பேச தானே வேண்டியிருக்கு. சீமானுக்கு வந்து விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இப்படியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த எதிர்ப்பெல்லாம் திமுக மேலே கூர்மையாக வச்சுருப்பாங்கல்ல சார். கிட்னி விவகாரமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களை இவங்க வஞ்சிக்கிற விவகாரமாக இருக்கட்டும். ஸோ அதன் அடிப்படையில் திரு சீமான் வெற்றி பெற்றார் தானேங்க சார். திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை திரு சீமான் தன் பக்கம் இழுத்து ஏன் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தொண்டர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்குமான சண்டையாக அது மாறி இருக்கு சார். அப்படி தான் மாறிடுச்சு. உங்களுக்கு இந்த அரசின் மீது விமர்சனத்தை கூர்மைப்படுத்துவது தானே ஒரு அரசியல் கட்சியோட நோக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு அவலமான அரசு நடந்து கொண்டிருக்குது. விஜய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு திமுக போய் அடிக்கிறேன்? என்கிட்ட வா. இதுக்கு எங்கால போய் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க? ஸோ இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் சரி, விஜயோட ஃபேன்ஸும் சரி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் திமுக உட்காந்துட்டு இருக்கு. எல்லாருமே அடித்து வச்சுக்கிட்டு திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இருந்தார். இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து தவிடுபடி ஆக்கிட்டார். ஒருவேளை அதை நம்ம விஜய் அவர்களை தவிர்த்துட்டு நம்ம ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ? அப்படி சொல்கிறத விட சீமானோட இருத்தலுக்கே ஆபத்து வந்துருச்சுப்பா. அவர் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. சோத்துக்கு பஞ்சாயத்து வந்துருச்சு, அதான் உண்மை. இன்றைக்கி திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று தானே இவ்வளவு நாள் சீமானை இருந்து கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல வளர்ந்து திமுக அதிமுக இது 2ஐயும் பிடிக்காதவங்க நோட்டாக்கு போடுவாங்க. அதுக்கு பதிலாக தமிழ் தேசிய அரசியல் என்ற ஒரு அரசியலுக்கு வலு சேர்த்து சீமான் அவர்கள் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று இருந்து கொண்டிருந்தார். இப்போ அவரை விட ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டப்போ இவருக்கு என்ன வேலை சொல்லு? இவ்வளோ நாளாக நீ எல்லாம் போய் அந்த வலையில் விழுந்ததுக்கெல்லாம் காரணமே இவர் பேசக்கூடிய முன்வைக்கக்கூடிய மாற்று அரசியல் இல்லையா? நான் மாற்று அரசியல் பண்ணுறேன்ட்டு வர்றாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள்